9 கிரகங்களில் இயற்கையான சுபராக வர்ணிக்கப்படுகின்ற, போற்றப்படுகின்ற ஒரு அற்புதமான கிரகம் குரு பகவான். குரு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். குருவ அவ்வளோ சீக்கிரம் அப்படி ஒதுக்கிற முடியாது. ஏன்னா, குரு அருள் இல்லைன்னா, ஒரு அருள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு குரு மிக மிக முக்கியம். அப்படிப்பட்ட குரு ஒரு மனிதருக்கு உங்க 12 கட்டத்துல, உங்க லக்னப்படி இருக்கிற இடம்னு ஒண்ணு இருக்கு. பார்க்குற இடம்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா குரு இருக்கிற இடத்த விருத்தி பண்ண மாட்டார். பார்க்குற இடத்த பெரிய அளவுல பலப்படுத்துவார். இது அவருடைய நேச்சர். குரு பாருங்க நெறைய குருமார்கள் அவங்க அவங்கள உயர்த்தி விட்டுட்டு, அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அவங்கள நம்பினவங்கள எல்லாம் உயர்த்தி விட்டுருவாங்க. அந்த குரு அங்கேயே இருப்பாரு. ஸோ குரு பக்தி தான் ஒரு மனிதன வந்து பெரிய அளவுல உயர்த்தும். குரு அருள் இல்லைன்னா ஒரு அருளும் இல்ல. இப்ப இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். இந்த உயரத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா, என்னுடைய குருமார்கள் தான் காரணம். என்னை உருவாக்கி என் குருமார்களுக்கு சமர்ப்பணம். இத எல்லா மேடையிலயும் சொல்றேன். சொல்லிக்கிட்டும் இருப்பேன். சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்ப குருங்கிறது சக்தி சார். பெரிய ஒரு பிரம்மாண்டம் சார். அந்த குரு மட்டும் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா, நீங்க கிங்கு தான். இந்த பிறவியில உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அது உங்க கட்டத்த பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாங்க சார்.